தரிசனமாலய தரிசனம். வீடு மனை யோகம் தரும் பூமிநாதர். திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் வழியில் உள்ளது மண்ணச்சநல்லூர் என்னும் இந்த ஊர். சமயபுரம் டோல்கேட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருத்தலத்துக்கு டவுன் பஸ் வசதி உண்டு. இந்த திருக்கோவில் பிரதான சாலைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த தலத்து இறைவன் வீடு மனை வாங்குகிற யோகத்தை அருள்கிறார் என்பதால் இவருக்கு ஸ்ரீ பூமிநாதர் என்கிற திருநாமம் அமைந்ததாம். அம்பாள் ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி. இவளை தர்மசம்பர்த்தினி அல்லது ஜெகதாம்பாள் என்றும் அழைக்கிறார்கள். பூமி தொடர்பாக கணவர் ஈசன் உலக மக்கள் அனைவருக்கும் அருள் புரிவதற்கு அம்பிகையே தாயாக இருந்து துணை நின்று பூமியையும் மக்களையும் காத்தருள்கிறாள். இது சோழர் காலத்தின் இறுதி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என்று தெரிகிறது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டது. இது கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜகோபுரத்தில் கண்ணை கவருகின்ற பல வண்ண வண்ண சிற்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கோவிலின் வெளியே மிக நீண்ட வெளிப்பிராகாரம் அமைந்துள்ளது. கோபுர தரிசனம் முடிந்து உள்ளே நுழைந்தால் அழகிய தூண்கள் அமைந்த மிகப்பெரிய மகா மண்டபம். அதன் மேற்கூரை மரப்பலகைகளால் வேயப்பட்டு இருக்கிறது. அதன் முடிவில் ஈசனின் கருவறை. ஈசனை தரிசிப்பதற்கு முன்னால் நாம் பார்ப்பது கொடிமரம். மரத்தால் ஆன கொடிமரத்தின் அருகே விநாயகர் காணப்படுகிறார். கொடிமரத்தின் அருகே ஈசனின் வாகனமான நந்தி அமர்ந்திருக்கிறார். இவர் கருவறையை நோக்கி அமைந்திருக்கிறார். கர்ப்ப கிரகத்தின் வாயில் நிலையில் காளையின் மேல் அமர்ந்திருக்கும் ஈசனின் திருவுருவம் சிற்பமாக காட்சியளிக்கிறது. இந்த திருவுருவத்திற்கு 2 பக்கமும் விநாயகனும் சுப்பிரமணியனும் காட்சியளிக்கிறார்கள். இங்கு கருவறையில் ஈசன் ஒரு சிறிய லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இவருக்கு பூமிநாதர் என்ற திருநாமம் வழங்கப்பட்டு இருக்கிறது.
கருவறையில் இருக்கும் லிங்க திருமேனியை 2 துவாரபாலகர்கள் காவல் புரிந்து வருகிறார்கள். கர்ப்ப கிரகத்தை சுற்றியுள்ள கோஷ்டத்தில் கணேசன், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அமைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இங்கு அமைந்திருக்கும் அம்மை தர்மசம்வர்த்தினி அல்லது ஜெகதாம்பாள் ஆவார். இவர் தனியாக தெற்கு நோக்கி கோவில் கொண்டிருக்கிறார். இவரை சுற்றி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய அழகிய சிலைகள் நிறுவப்பட்டு இருக்கின்றன. இந்த தலத்தின் தல விருட்சமான வன்னி மரத்தின் அடியில் விநாயகர், நாகாபரண விநாயகர், சப்த கன்னிகைகள் அமைந்திருக்கிறார்கள். பிராகாரத்தில் சப்த மாதர்களைத் தவிர சமய குரவர்கள் 4, வள்ளி தெய்வானையுடன் இணைந்த முருகர் ஆகியோர் அமைந்திருக்கிறார்கள். சூரியன், சந்திரன் மற்றும் பைரவர் ஆகியவர்கள் கருவறையை நோக்கியபடி அமைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இங்கு அமைந்துள்ள நவக்கிரக சன்னதியில் சூரியன் மட்டும் தன் துணையுடன் நடுநாயகமாக இருந்து அருள் பாலிக்கிறார். மற்ற 8 கிரகங்களும் சூரியனைச் சுற்றி அவரை நோக்கியபடி அமைந்திருக்கின்றன. காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி கோவிலின் வாயிலிலிருந்து காவல் புரிகிறார். கோவிலின் வெளியில் மன்னை மகாசக்தி மாரியம்மன் ஒரு சிறிய கோவிலில் எழுந்தருளி இருக்கிறார். இது வாஸ்து சாஸ்திரத்திற்கான ஒரு விசேஷ கோவில் என்கிறார்கள்.
இந்த கோவிலின் தல புராணத்தை சற்று பார்க்கலாம். காலங்காலமாக தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் பாடாய்படுத்தி அவர்களின் நித்தியப்படி வாழ்க்கையை குலைத்து வந்தனர் அசுரர்கள். இதில் அந்தகன் எனும் அசுரன் விதிவிலக்கு அல்ல. ஒரு சமயம் அவனின் கோர தாண்டவத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் கதறினர். முனிவர்களும் ரிஷிகளும் அவர்களின் தவம் கலைந்து போனதை நினைத்து வருந்தினர். மக்களும் நிம்மதியற்று புலம்பினர். அனைவரும் பரம்பொருள் சிவனிடம் அடைக்கலம் தேடி பிரார்த்தித்தனர். அவர்களின் துயரத்தை கேட்ட சிவனார் தன் சூலாயுதத்தால் அந்தகன் என்னும் அந்த அசுரனை அழித்தார். அப்போது ஈசனின் நெற்றியிலிருந்து வியர்வை துளி ஒன்று கீழே விழுந்தது. அந்த வியர்வை துளியிலிருந்து சிவகணம் ஒன்று வெளிப்பட்டது. உலகையும் எரிக்கவும் அழிக்கவுமான வரத்தை எனக்கு தந்தருளுங்கள் என்று அந்த சிவகணம் ஈசனை வேண்ட அவரும் அவ்வாறே அந்த வரத்தை தந்தருளினார். வரம் பெற்ற அந்த சிவகணம் இந்த பூமியை விழுங்க முடிகிறதா என பார்ப்போமே என யோசித்தது. அதன்படியே அது மொத்த பூமியையும் விழுங்க முற்படும் வேளையில் தேவர்கள் பதறியடித்து ஓடி வந்து அந்த சிவகணத்தை தடுத்து நிறுத்தினர். குப்புறத் தள்ளினர். சிவகணத்தின் அபயக்குரல் கேட்டு அங்கு வந்த சிவனாரிடம், எனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று அந்த சிவகணம் கேட்டதாம். உடனே தேவர்கள், அப்படியெனில் பூலோக மக்கள் வீடு கட்டும் போது மனையில் செய்கிற பூமி பூஜையிலும் ஹோமங்களிலும் இடும் பொருள்களிலிருந்து உனக்கான உணவும் வந்து சேரட்டும். ஆனால் இந்த பூமியில் உள்ள மக்கள் வீடு மற்றும் கட்டடங்கள் கட்டுவதற்கு உறுதுணையாக பக்கபலமாக நீ இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனராம். அதற்கு அந்த சிவகணமும் அப்படியே செய்கிறேன் என உறுதி தந்ததாம். சிவனார் அதற்கு அருள் வழங்கி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் என்கிறது ஸ்தல புராணம். ஆக இவர் வீடு மனை யோகம் தரும் பூமிநாதர். அன்று துவங்கி இன்றளவும் வீடு மனை வாங்குகிற யோகத்தை தந்தருள்கிறது அந்த சிவகணம். ஸ்ரீ பிரம்மா மற்றும் தேவர்கள் அந்த சிவகணத்தை அழுத்தி பிடித்துக் கொண்டிருப்பதாகவும், குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் அதாவது நாழிகையில் சிவகணத்தை விடுவிக்க அப்போது அந்த சிவகணம் மக்கள் தந்திருக்கும் உணவை சாப்பிடுவதாகவும் ஐதீகம். அந்த சிவகணத்தின் இன்னொரு பெயர் வாஸ்து புருஷன். இந்த மண்ணுக்கான பூமியில் கட்ட நினைக்கிற கட்டுகிற அனைத்து கட்டடங்களுக்கான தேவதை வீற்றிருக்கும் தலம் என்பதால் இந்த தலத்துக்கு மண்ணச்ச நல்லூர் என்றே திருநாமம் அமைந்தது. அத்துடன் கல்யாண வரமும் குழந்தை பாக்கியமும் அருளும் வரப்பிரசாதியாகவும் திகழ்கிறாள் இந்த அம்பிகை. ஸ்ரீ பூமிநாதர் சுயம்பு திருமேனியாக உருவானவர். பங்குனி மாதம் 9, 10, 11 ஆகிய நாட்களில் சூரிய ஒளி சிவலிங்க திருமேனியில் விழுகிறது. இதனை எண்ணற்ற பக்தர்கள் வந்து தரிசிக்கின்றனர். மனை அல்லது நிலம் வாங்க முடியாமல் இவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சு என்ன பயன், சொந்தமா ஒரு வீடு வாங்குற யோகம் அமைய மாட்டேங்குதே என்று புலம்புபவர்கள் இங்கு வந்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்பாளையும் சுவாமியையும் பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் வீடு மனை வாங்கும் யோகம் கிடைப்பது உறுதி என பூரிக்கின்றனர் பக்தர்கள். அமாவாசை நாளில் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு. அதிலும் அமாவாசையும் புதன்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வீடு மனை தொடர்பான சிக்கல்களில் இருப்பவர்கள் சொந்தமாக வீடு மனை வாங்க வேண்டுமே என்கிற ஆவலில் இருப்பவர்களும் இங்கு வந்து வழிபடுவது கூடுதல் பலனை தரும் என்பது நம்பிக்கை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இங்கே மேடு பூஜை எனும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு சிவனாரை பிரார்த்தித்தால் வியாபாரத்தில் ஏற்படும் குழப்பம், நஷ்டம், பிரச்சனைகள் என அனைத்தும் விலகும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் என்கின்றனர் பக்தர்கள். தொடர்ந்து 3 வாரங்கள் மேடு பூஜையில் கலந்து கொண்டால் 4வது வாரத்தில் நல்லதொரு மாற்றம் நிகழும் என்கின்றனர். இங்கே வாஸ்து பரிகார பூஜை மிகவும் விசேஷம்.
வீடோ மனையோ நிலமோ பிரச்சனையில்லாமல் அமைய 16 வகையான வழிமுறைகளை மாமுனிவர் அகத்தியர் கூறியிருக்கிறார். அவை: 1. வீடு கட்டும் யோகம். 2. வீட்டு எண் யோகம். 3. வீடு மனை நிலம் விற்கும் யோகம். 4. பூமி தோஷம். 5. பில்லி. 6. சூன்யம். 7. ஏவல். 8. எந்திரம் தந்திரம் மந்திர தோஷம். 9. தென்மூலை உயரமோ. 10. வடமூலை உயரமோ. 11. சொத்து பாக பிரச்சனை. 12. ஜென்ம சாப பாப தோஷம். 13. வாஸ்து தோஷம். 14. வீடு மனை நிலம் வாங்கும் யோகம். 15. பழைய வீடு புதுப்பிக்கும் யோகம். 16. வீடு கண் திருஷ்டி தோஷம் ஆகியன ஆகும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக தீர இங்கு இந்த கோவிலின் மரபுப்படி மண் வழிபாட்டு முறையில் செய்தால் நம்பெருமான் அருளால் நன்மை நடக்கும். ஒருவர் வாங்கும் வீடு மனை நிலம் இடத்தின் வடமூலை, அதாவது ஈசான்ய மூலை, ஜலமூலை, சனி மூலை இடத்திலிருந்து 3 கைப்பிடி மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து கொள்ள வேண்டும். அந்த முடிப்பை அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ பூமிநாதர் திருவடியில் வைத்து அதனுடன் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு தட்சிணையுடன் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு அந்த முடிப்பை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை வலம் வர வேண்டும். முதல் சுற்றில் அந்த முடிப்பை இந்த கோவிலின் தல விருட்சமான வில்வ மரத்தின் அடியில் வைத்துவிட்டு 2வது சுற்றில் அதை எடுத்துக்கொண்டு ஸ்தல விருட்சமான வன்னி மரத்தடியில் நின்று கொண்டு குலதெய்வத்தை மனதில் பிரார்த்தித்துக் கொண்டு அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு கையில் இருக்கும் மஞ்சள் துணியில் முடிந்து கொள்ள வேண்டும். பிறகு 3வது முறை வலம் வந்து நவக்கிரக சன்னதியில் வேண்டிக் கொண்டு 9 சுற்றுகள் வலம் வந்து பின்னர் கொடிமரத்தின் அடியில் விழுந்து வணங்க வேண்டும். வீட்டிற்கு சென்று அந்த மஞ்சள் முடிப்பை வைத்துவிட்டு வணங்க வேண்டும். வீடு கட்டும் பூமி பூஜை நேரத்தில் புதன் அல்லது குரு ஹோரையில் வடகிழக்கு மூலையில் போட்டு ஆரம்பிக்க வேண்டும். இதுவே மரபு வழி மண் வழிபாடு ஆகும். இங்கேயுள்ள முருகனுக்கு பங்குனி உத்திர நாளில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்தை தரிசித்தால் வீடு மனையில் உள்ள தடைகளை தன் வேல் கொண்டு விலக்கி அருள்வார் என்பதும் ஐதீகம். ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.